வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, தேடுங்கள் கண்டடைவீர்கள், சீக் யூ வில் ஃபைண்ட். நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம ரொம்ப இன்டலெக்சுவலாக நம்ம எப்படி சொல்கிறது, அப்படியே நம்ம ரொம்ப ஒரு சிஸ்டமேட்டிக்காக அப்படிலாம் நம்ம வீடியோ இருக்காது. இந்த வீடியோட நோக்கம் இயேசுவை பற்றி எல்லாருக்கும் போய் சேரணும். என்னோடய எக்ஸ்பீரியன்சஸ், நான் வாழ்க்கையில் சந்தித்த சில விஷயங்கள் அதை நான் ஷேர் பண்ணுவேன். நான் சந்தித்த விஷயங்களை உங்களுக்கு அது மேட்ச் ஆகாமல் இருக்கலாம், ஓகேவா? பட் என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நான் சொல்லுவேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பேசுவேன். பட் கடைசியில் அது பைபிள் படி இருக்கா இல்லையான்றது தான். பைபிள் படி இருக்கா அப்படின்னா அது ரொம்ப இன்டெப்த்தாக போய் நான் ஏன் பார்க்குறது இல்லைன்னா, இது எல்லாருக்கும் போய் சேரணுன்றது தான் என்னோடய நோக்கம். இயேசுவை பற்றி தெரியாதவங்க, அது ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம். இது ஈஸியாக எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக தான் நான் ஏற்கனவே சொன்ன அதிபுத்திசாலிங்களுக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ கிடையாது. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம். நான் எப்படின்னா, ஆப்டிமிஸ்டிக் அண்ட் பெசிமிஸ்டிக்னு வாங்க. ஒரு விஷயத்தில் நம்ம குறை கண்டுபிடிக்கலாம்னா எல்லாத்தையுமே குறை கண்டுபிடிக்கலாம். இல்லை அந்த குறையெல்லாம் ஒதுக்கி நிறைவான விஷயங்களை பார்க்கலாம், நிறைவான விஷயங்களை பார்க்கலாம். பாட்டம் ஆஃப் த லைன் என்னென்னா, இந்த வீடியோவில் நம்ம யாரையாவது ஹர்ட் பண்ணுறோமா, இல்லை பணத்துக்காக நீங்கள் காசு கொடுங்க, காணிக்க கொடுங்க அப்படின்னு எதாவது கேட்குறோமா, ஜீசஸை வச்சு நம்ம சம்பாதிக்க பார்க்குறோமா, அப்படி இல்லையா? அப்படின்னா ஓகே, ஃப்ளாஸ் இருக்க தான் செய்யும். நம்ம எல்லாமே கரெக்ட் அப்படின்னு அப்படி யாருமே கிடையாது. இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஜீசஸை தவிர வேறு யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. நான் என்னோடய பழக்கங்கள் என்னென்னா, நான் யாரையும் ரொம்ப குறை ஏன் சொல்ல மாட்டேன்னா, அவங்க போகிற பாதை தப்பாக இருந்தால் அந்த பாதை தப்புன்னு சொல்லுவேனே தவிர, நான் புத்திசாலின்னு காட்டுறதுக்காக நான் சில விஷயங்களை குறையாக ரொம்ப பேச மாட்டேன். சில விஷயங்கள் பிடிக்கும், நேராக ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன், இல்லை இது வேண்டாம், இது இப்படி இருக்குது, இது அப்படி பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. நான் ஒரு வீடியோலையோ யாரையோ அவங்கள ரொம்ப நான் சொல்கிறது என்னென்னா, அவங்களோட நோக்கம் கரெக்டாக இருக்கும்போது அதில் சில குறைகள் அந்த குறைகள் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். நோக்கமே தப்பாக இருக்குது, அவங்களோட ஐடியாவே தப்பாக இருக்குது, பணம் சம்பாதிக்கிறதும் மக்களை ஏமாத்துறது தான் அவங்களோட நோக்கமாக இருந்தால் அவங்கள ஸ்ட்ரெயிட்டாக போட்டு சுற்றியில் அடிக்கலாம், அவங்கள அடின்னு அடிக்கலாம். அதெல்லாம் நான் நான் என்றைக்குமே தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதை நிறைய சகோதரர்கள் பண்ணிகிட்ருக்காங்க, போட்டு வறுத்து எடுத்துகிட்ருக்குறாங்க, அதெல்லாம் நான் தப்பு சொல்ல மாட்டேன். என்னென்னா, எல்லாத்தையும் ஒரே தட்டில் வச்சிட முடியாது இல்லையா? அதுதான் சொல்ல வரேன். எல்லாத்தையும் நம்ம ஒரே பிளேட்டில் வைக்க முடியாது. அவங்களோட இன்டென்ஷன் என்ன, அவங்க இன்டென்ஷன் பியூராக இருக்கா, ஓகே, அவள் தான். இல்லை அவங்க இன்டென்ஷனே ராங்காக இருக்குது, அவங்க மக்களை ஏமாற்ற பார்க்குறாங்க, மணி ஸ்விண்டில் பண்ண பார்க்குறாங்க, அவங்க ஃபேமஸ் ஆகிற அப்படி இருந்தால் நம்ம அவங்கள தான் நம்ம போட்டு வறுத்து எடுக்கணும். இப்போ என் இன்டென்ஷன் மணியாக இருந்தால் இந்த வீடியோவே நான் மானிட்டைஸ் பண்ணியிருப்பேன். இது இப்போ எத்தனை வீடியோ சில வீடியோஸ்லாம் 1 லட்சம் 1.5 லட்சம் வியூஸ்லாம் போயிருக்கு, சிலது ஆயிரங்கள் போவோம், சிலது 30,000 40,000 போவோம். சத்தியமாக யார் வேணால் செக் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஒரு பைசா கூட நான் எடுத்ததே கிடையாது. ஏன்னா அது என்னோட இது, நான் அப்படி யோசிக்கிறேன். நான் யோசிக்கிற மாதிரி எல்லோரும் யோசிக்கணுன்ற அவசியமும் கிடையாது. சில பேர் இதில் இருக்கிற பணங்களை நல்ல காரியங்களுக்காக கொடுக்குறாங்க, அது நான் தப்பு சொல்ல. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை மானிட்டைஸ் பண்ணுன்றது என்னோடய நோக்கம் கிடையாது. அதனால் வள கொலன்னு ரொம்ப பேசிகிட்டு இருக்கும் போட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்ன மாதிரி, சீக் யூ வில் ஃபைண்ட். இந்த தேடுதல்ன்றது எல்லா மனுஷங்களுக்கும் இருக்குது. நம்ம எதாவது ஒன்று தேடிட்டு தான் இருக்கோம். அது சின்ன பசங்களாக இருக்கட்டும், டீனேஜர்ஸாக இருக்கட்டும், இல்லை குட்டி பசங்களாக இருக்கட்டும், வாலிப பசங்களாக இருக்கட்டும், நம்ம வாலிபராக இருக்கும் போது இருக்கட்டும், இல்லை வயதானதாக இருக்கட்டும், இந்த தேடுதல் வாழ்க்கையில் எதையோ ஒன்று தேடிட்டு தான் இருக்கோம். அது கடைசி வரைக்கும், வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நம்ம தேடிட்டே தான் இருப்போம். பட் நம்ம தேடுற விஷயத்தை கரெக்டான விஷயத்தை தேடணும். நம்ம இப்போ தேடுதல் ராங், யூ கோயிங் டு சர்ச் ஃபார் ராங் திங்ஸ், சீக்கிங் ராங் திங்ஸ், ப்ளஷருக்காகவும் பணத்துக்காகவும் ராங் மணிக்காகவும் சிற்றின்பத்துக்காகவும் அந்த தேடுதல் பேடு. நம்ம தேடுற விஷயம் கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே. நம்ம உலக காரியங்கள்,
கண்டிப்பாக பணம் வேணும். பணம் இல்லாமலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல வேலையை தேடுறோம், அதுக்கப்புறம் நம்ம நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தேடுறோம், அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு இலக்கு, நம்ம என்ன பண்ணலாம் அதை தேடி போகிறோம். பட் எல்லாமே தேடி இருக்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எல்லாத்தையும் தேடினதுக்கப்புறம் நம்ம ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தேடுறோம் தெரியுமா? அது ஒரு மெச்சூரிட்டிக்கு அப்புறம் வரும். அந்த தேடுதல் வந்து ஒரு மெச்சூர்ட் பீப்புள் எப்படி தேடுவாங்கன்னா, ஒரு வயசுக்கு மேலே. இப்போ நானே என்னோட ஸ்கூல் டேஸில் என்னோடய தேடுதல் வேறெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய டீனேஜில் என்னோடய தேடுதல் வேறையாக இருந்துச்சு, பல தப்பான விஷயங்களும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வாலிப வயசில் என்னோடய தேடுதல் தப்பாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு கொஞ்சம் வயசாக நம்மளுக்கு வந்து நம்ம தேடுதல் ஜென்யூனாக மாறுது. என்னென்ன தேடுறோம்? கடவுளை தேடுறோம். நான் யார், ஸ்ரீன்றவன் யார், நான் எதுக்கு பிறந்தேன், என்ன என்னோட நோக்கம் என்ன, அதுக்கு ஆன்சரை தேடுறோம். நான் என்ன பண்ணணும் அதை தேடுறோம். எங்கே நிம்மதி, பீஸ், அது எல்லோரும் ஒரு ஏஜுக்கு மேலே நம்ம தேட ஆரம்பிச்சிடும். அந்த நிம்மதியை தேடுறோம், அமைதியை தேடுறோம், சந்தோஷத்தை தேடுறோம். இப்படியே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. பட் அதில் இது சந்தோஷம் இல்லை, வேறு என்னமோ இருக்கே தேடிட்டே தான் இருக்கிறோம். அந்த தேடுதல் வந்து என்றைக்குமே நிற்காது. பட் நம்மளுக்கு விஸ்டம் வேணுமா, ஞானம் வேணுமா, இல்லை நம்மளுக்கு வந்து கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, நம்ம யார், இதெல்லாம் ஒரு தேடுதல் இருக்குல்ல. இந்த தேடுதல் வந்து இதுக்கான பதில் வந்து மனுஷனுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பல நேரங்களில் நம்ம கன்வின்ஸ் பண்ணிக்கிறோம், நம்ம இதுதான் நம்ம தேடணும், இதுதான் இல்லை. இந்த தேடுதல் கரெக்டான விஷயத்தில், கரெக்டான நபரை கரெக்டான இடத்துல தேடினா நம்ம சேஃப். ஸோ இதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன், அடுத்தது கொஞ்சம் சிம்பிளாக போயிடுறேன். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் டாப்பிக்காக எடுத்துக்கலாம். இப்போ தேடுதலும் போது நான் ஒரு காலகட்டத்தில் நல்ல வேலை தேடினேன், புகழ் தேடினேன், பணம் தேடினேன், இதெல்லாம் தேடினேன். நம்ம லைஃப்பில் எல்லாருமே தேடுறோம். எல்லாருக்குமே சில பேருக்கு அது கிடைக்குது, சில பேருக்கு அது கிடைக்கல. பட் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருந்துக்கணும். எல்லாருமே வந்து நான் டாப்பில் தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவான். இப்போ ஒரு ஆக்டர் ஆனால் தான் நான் டாப் ஆக்டர், நான் ஒரு பயங்கரமான ஸ்டாராக இருக்குன்னு நினைப்பேன். பட் பயங்கரமான ஸ்டாராக இல்லைனா கூட இன்றைக்கி ஏதோ நம்மளுக்கு ஓகே, நம்ம இன்றைக்கி நம்மளை வந்து சம்பாதிக்கிறோம், 4 பேருக்கு உதவுற அளவுக்கு நம்மளை கடவுள் வச்சுருக்காரு. ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த தேடுதல், இந்த ஜேர்னி லைஃப் ஃபுல்லாக எதை தேடிட்டே இருப்போம். ஸோ நம்ம வந்து இந்த உலகத்தரமான தேடுதலை விட்டுருவோம். இந்த வேலை, இந்த சந்தோஷன்றது என்னென்ன சொல்கிறோன்னா, சின்ன விஷயங்கள், பணமோ புகழோ சொந்தமோ பந்தமோ இதெல்லாம் வேணும். பட் இது நிரந்தரம் கிடையாது. நம்ம நிரந்தரமான ஒரு விஷயத்தை நம்ம தேடணும் இல்லையா? ஸோ இது நிரந்தரம் கிடையாது. ரெண்டாவது, என்லைட்மெண்ட் அப்படின்றாங்கல்ல. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல என்லைட்மெண்ட் கிடச்சிது, ஞானம் கிடச்சிது அப்படின்றோம். அந்த ஞானன்றது என்னென்னா, நீ அடுத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட உன்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஞானம். நீ யார், உன்னோட ஃப்ளாஸ் என்ன, நீ 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 எவ்வளோ தவறுகள் செஞ்சுருக்க, உனக்குள்ள நீ எதை நோக்கி போயிட்டுருக்க, உன்னோட பயணம் என்ன. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எல்லாமே நம்மளுக்கு வந்து இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம வேறு ஏதோ ஒன்று தேடுவோம், அது என்ன தேடுறோன்னு தெரியாமலே தேடிட்டு இருப்போம். அந்த பீஸ் அப்படின்றோம்ல, நம்மளுக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்கு இதுதான்ப்பா பீஸ், இதுதான் நம்மளுக்கு சந்தோஷம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் நினைப்போம். ஓகே, இதுதான் நம்மளுக்கு சந்தோஷம், இதுதான் நம்மளுக்கு பீஸ், இந்த வேலை தான் நம்மளுக்கு பீஸ், இந்த குடும்பம் தான் நம்மளுக்கு பீஸ், நம்மளுக்கு வந்து இந்த இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. எப்போதுமே நமக்குள்ளே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணுமா? ஒரு மனுஷனுக்குள்ளே 1008 கேள்வி இருக்குங்க. இந்த வீடியோட நோக்கமே என்னென்னா, நான் ரீசெண்டாக ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து நான் டிவியில் பார்த்தேன். அப்போ வந்து ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தரை பற்றி சொல்கிறார். இவர் வந்து தேடுறாரு, இவர் கடவுளை தேடுறாரு, இவர் தன்னைத்தானே தேடுறாரு, ஒரு அமைதியான இடத்துக்கு போகிறாரு அப்படின்னாங்க. ஓகே, அது உண்மைதான். இப்போ ஒவ்வொருத்தரும் அந்த தேடுதல் எங்கெங்கேயோ போகிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கிறிஸ்டியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சர்ச்சுக்கு போய் பீஸை தேடுவோம். இல்லைனா ஜெருசலம் புனித ஸ்தலங்கள், ஜெருசலம் போகிறோமா, இல்லை அங்கே இதுக்கு போகிறோமா, இஸ்ரேலுக்கு போகிறோமா, அப்படி நம்மளுக்கு ஒரு ஹோலி ட்ரிப் இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒரு ரிலிஜனுக்கு ஒரு ஹோலி ட்ரிப் இருக்குது.
நான் யாரையுமே தப்பு சொல்லலை, எல்லாருமே ஒரு தேடுதலில் தான் போகிறாங்க. இப்போ நிறைய பேர் ஹிமாலயாஸ்க்கு போவாங்க. இப்போ அந்த வீடியோவில் கூட ஒருத்தர் சொல்கிறார், இந்த வயசில் ஒரு ஹிமாலயாஸில் போய் தான் யாருன்றது அவர் வந்து தியானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறாரு. ஓகே ஓகே, அவங்களுக்கு அதில் ஆன்சர் கிடைக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் அங்கே போகிறவங்கள தப்பு ரைட்டுன்னு நான் சொல்ல வரல, பட் அங்கே ஆன்சர் கிடைக்குதா, அங்கே போனால் பதில் கிடைக்குமா தெரியல எனக்கு. இப்போ வந்து முஸ்லீம் சகோதரர்களும் அவங்களும் வந்து ஒரு பயணத்துக்கு போவாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஒரு தேடுதல், எல்லாருமே அந்த கடவுளை தேடுவோம், அந்த கடவுளை தேடுவோம், நம்ம யாருன்னு தேடுவோம், நம்மளோட நோக்கம் என்னன்றது தேடுவோம். வாழ்க்கை பல நேரங்களில் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துரும், நிறைய கேள்விகள் வந்துடும். எப்போ உனக்குள்ளே நிறையா கேள்விகள் வர ஆரம்பிக்குதோ அப்போவே உன்னோட மெச்சூரிட்டி லெவல் அதிகமாகுதுன்னு அர்த்தம். கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்காமலாம் இருக்கக்கூடாது. அந்த கேள்விகள் என்னென்னா, ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகள் கரெக்டான கேள்வியாக இருக்கணும், ஓகேவா? ஸோ அந்த கேள்விக்கான பதில் என்னோட தேடுதல் எப்படி போச்சுன்றதை அந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். நான் ஒன்றும் பயங்கரமான ஒரு ஆளோ கிடையாது, நான் வந்து ரொம்ப சர்வசாதாரணமான, நான் என்றைக்குமே நான் வீடியோ பண்ணும் போதோ இல்லை நான் எங்கேயோ வெளியே போய் பேசும்போதோ எல்லாருக்கிட்டே சொல்கிறது, பாவியிலேயே நான் பிரதான பாவி, உங்கள் அளவுக்குலாம் எனக்கு வந்து நாலேஜும் இல்லை, இன்டெலிஜென்ட்டும் நான் கிடையாது, உங்கள் காலில் இருக்க செருப்பு தூசின்னு என்னை பார்த்தீங்கன்னா கூட அது கரெக்ட் தான் நான் சொல்லுவேன், அதை நான் தப்பே சொல்ல மாட்டேன். பிகாஸ் எனக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, நான் என்ன வாழ்க்கையை வாழ்ந்தேன். எல்லார் வாழ்க்கைக்கும் பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. நிறைய பேர் அதை உண்மையாக ஒத்துப்பாங்க, சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. பட் நான் வந்து கொஞ்சம் ஒரு ஓப்பன் புக் மாதிரினா. ஸோ என்னோடய தேடுதல் எப்படி இருந்தது, நான் என்ன தேடினேன், இப்போ நான் எங்கே தேடுறேன், எனக்கு என்ன கிடைக்குது, இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இதுக்குள்ளே எந்த ரிலிஜனையும் கொண்டு வரல, என்னோடய லைஃப்பில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி என் லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு. நான் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப ரிலீஜியஸ், ரொம்ப சாமி பக்தி உள்ள ஒரு குடும்பம். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா, அந்த பூஜை ரூமில் வந்து கிட்டத்தட்ட சாமி ஃபோட்டோங்கள் மட்டும் ஒரு 200-300 ஃபோட்டோ இருக்கும். பெரிய பெரிய விக்கிரகங்கள், சிலைகள்லாம் இருக்கும். லெஃப்ட் சைடில் ஜீசஸ்க்கு ஒரு பெரிய ஆல்டர் இருக்கும், பெரிய கிராஸ் இருக்கும், சர்ச் ஷேப்லேயே பண்ணி வச்சுருப்போம், பைபிள் இருக்கும், வசனங்கள் இருக்கும். ரைட் சைடில் முஸ்லீம் சகோதரர்களோட அந்த மாஸ்க் மாதிரியே ஷேப் பண்ணி அதில் அந்த ஆஃப் ஸ்டார், அந்த கிரசன்ட், அந்த ஆஃப் ஸ்டார், அந்த அறம் நிலா, அந்த நட்சத்திரம், அது எல்லாமே இருக்கும். குரான் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பக்தி வாய்ந்த குடும்பம். ஞாயிற்றுக்கிழமையானால் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் திருவேற்காடு கோயிலுக்கு போய்டுவோம். அது போகாமல் என் சின்ன வயசுலேருந்தே அதான் பழக்கம். செவ்வாய்க்கிழமையானால் செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச்சுக்கு போய்டுவோம், இல்லை வேளாங்கண்ணிக்கு போய்டுவோம். வெள்ளிக்கிழமையானால் கோவளம் தர்கா, இல்லைனா வந்து மோத்தி பாபா தர்கா, இல்லை மவுண்ட் ரோட் தர்கா, இந்த மாதிரி போய்டுவோம். ஸோ ரொம்ப ரிலீஜியஸாகவே இருந்தேன். நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் சபரிமலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 45 மைல் என்னோடய தேடுதல் அப்போவே ஆரம்பிச்சிச்சு. 45 மைல் நடந்து போய் வெறும் காலில் அந்த தலையில் அந்த இருமுடியெல்லாம் வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ளே ரொம்ப கடினமான ஒரு பயணம். அது ரொம்ப கடினமான பயணம். 45 நாள் விரதம் வந்து காலையில் எழுந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளிச்சு நான்வெஜ் சாப்பிடாமல், ரொம்ப அது வந்து கடினமான ஒரு இது தான். நான் போகிற டைம்லலாம் வந்து இப்போவாது கொஞ்சம் ரோட்ஸ்லாம் இருந்துச்சு, அப்போலாம் ரோட்ஸ்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் நம்பியார் குருசாமி தான் என்னோடய குருசாமி. நான் போகும்போது பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் கூட வருவாங்க. இன்ஃபேக்ட் ரஜினி சார், அமிதாப் பச்சன் அவர் கூட வந்து ஒரு 3 வருஷம் எங்கள் கூட சபரிமலைக்கு வந்திருக்காரு. எல்லா ஆக்டர்ஸு, தெலுங்கு, தமிழ் எல்லாமே. ஸோ எனக்கு அந்த சின்ன வயசுலேயே வந்து அந்த பக்தி ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் என்ன பண்ணுவேன்னா, அந்த சின்ன வயசுலேயே வந்து எனக்கு எங்கள் அம்மா கூட போய் இந்த தீ மிதிக்கிறதுக்கு போவேன், தீ மிதிப்பேன். அதே மாதிரி நான் ஒரு 5th படிக்கும் போதே வந்து காலையில் 3:30 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு குளித்து ஒரு டவலை கட்டிட்டு எல்லாம் ஸ்லோகங்களும் சொல்லிவிட்டு எல்லாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு, அபிஷேகம் விக்கிரகங்களுக்கு எப்படி பண்ணுவேன்னா கோயிலில் பண்ணுற மாதிரி அது ப்ராப்பர் மந்திரம் சொல்லி அந்த வாசனை பொடி, அந்த எண்ணெய், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சந்தனம், அதுக்கப்புறம் பால், தயிர், இதெல்லாம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அந்த சாமிக்கு வந்து துணி கட்டுறது சொல்லுவாங்க, அந்த புடவை மாதிரி கட்டிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கே போவேன். இப்படி நான் வந்து ஒரு காலகட்டத்தில் இப்படி அதே மாதிரி டியூஸ்டேஸ் ஆனால் இது செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச், அங்கே போனால் அங்கே எல்லா சொரூபத்துக்கும் அங்கேயும் வந்து புடவை கொடுக்கலாம், துணி கொடுக்கலாம்,
கேண்டில் பற்ற வைக்கிறது, இந்த மாதிரி தர்காக்கெலாம் போகும்போது அந்த சந்தன காப்பு, அந்த இது பண்ணுறது, நாகூர் போவேன், எல்லாமே. ஸோ சின்ன வயசுலேயே அந்த அந்த ஒரு தேடல் இருந்துச்சு. அந்த கடவுளை தேடணும், கடவுளை தேடணும், கடவுளை தேடணுன்ட்டு எல்லா கோயிலுக்கும் எல்லா இடத்துக்கும் போவேன். எல்லா இடத்துலையும் போய் கடவுளை தேடுறோம், கடவுளை தேடுறோம், கடவுளை தேடுறோம் அப்படின்ட்டு அந்த ஏஜில் வந்து ரொம்ப சாமி கும்பிட ஆரம்பித்து ஒரு பாயிண்டில் என்ன ஆகிடுச்சு, படிக்கவே மாட்டேன். ஸ்கூலில் வந்து என்னோடய பிரின்சிபல் இப்போ டான் பாஸ்கோவில் விவி ஏப்ரஹாம்ன்றவர் அவர் சொல்லிட்டாரு, இப்படி இவன் படிக்காமல் சாமி கும்பிட்டே இருக்கான், எக்ஸாமுக்கு முன்னாடியும் சாமி கும்பிட்றான், சாமி கும்பிட்ற டைமுக்கு இவன் படிக்க மாட்டேங்கிறானே இப்படின்றனால எங்கள் அப்பா வந்து இவனை சரி கொஞ்சம் இவனை டைவெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் எனக்கு டைவெர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த டைவெர்ட் பண்ணாது வந்து என்னாச்சு, ஒரு காலகட்டத்தில் வந்து என்னோடய தேடுதல் வந்து இங்கேருந்து கொஞ்சம் இப்படி, ஏன்னா ரொம்ப சாமி கும்பிட்டு என்ன ஆகிடுச்சு, அது என்ன சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டு போகிற அளவுக்கு ஆகிடுச்சு. சரி அப்படியே கொஞ்சம் ஒரு டேர்ன். அந்த டேர்ன் என்னென்னு நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் வந்து என்னை ஸ்கூலில் வந்து என்னை சுவாமிஜின்னு கூப்பிடுவாங்க. என் பேரே சுவாமிஜி. சுவாமிஜி இஸ் கம்மிங், ஸ்ரீகுமார் சுவாமிஜி அப்படின்வாங்க. இப்படி தான் என் டான் பாஸ்கோவில் எனக்கு பேர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், ரொம்ப சாமி கும்பிட ஆரம்பித்து எங்கே கோயிலில் விழுந்தாலும் ஸ்கூல் யூனிஃபார்ம் போய்ட்டுரும், அப்படியே கீழே சாமி உழுந்து கும்பிட்டுருவேன். ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடும். ஒரு கோயிலில் போய் உக்காந்துட்டேன்னா மணி கணக்காக உட்கார ஆரம்பிச்சிருவேன். ஸ்கூலுக்குள்ளே போகிறதுக்கு டைமே இருக்காது, எனக்கே தெரியாது. ஸ்கூல் வாசலில் சின்ன கோயில் அங்கே போய் உட்காந்துருவேன். இதெல்லாம் பெரிய கம்ப்ளைண்ட்டாக வர ஆரம்பிச்சது. இது என்ன, இந்த ஏஜ் இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு டீனேஜ் ஏஜ்னு ஒன்று வருது. அந்த ஏஜ் வரும்போது லைட்டாக மைண்டு டைவெர்ட் ஆகி கொஞ்சம் வேறு பக்கம் போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஏஜுக்கான சில தவறான பழக்கங்கள், தவறான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனுஷங்க தானே, கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோடனே ஒருவேளை இதில் சந்தோஷம் இருக்கோ அப்படின்ட்டு அப்படி மைண்டு டைவெர்ட் ஆகுது. அப்படி டைவெர்ட் ஆகினா நான் ரொம்ப லாங்காக சொல்ல வேணாம், டக்குன்னு சொல்ல வரேன். அந்த டீனேஜ் தாண்டி இன்னொரு கொஞ்சம் அந்த 10th 11th அப்படிலாம் போகும்போது என்னது, நம்மளை எல்லாத்தையும் சாமிஜின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறானுங்களே, நம்மளை சாமியார்ன்றாங்களே, நம்மளை பார்த்தா பயப்படணும் என்ன பண்ணுறது, சண்டை போடணும் அப்படின்ட்டு போய் உடம்பெல்லாம் ஏற்றிக்கிட்டு கும்ஃபுலாம் கற்றுக்கிறது, வீரம், நம்மளை பார்த்தா எல்லாம் பயப்படணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சண்டை போட ஆரம்பித்தேன். இது பத்தாது நம்மளுக்கு நம்ம ஸ்ரீனா கெத்தாக இருக்கணும் அப்படின்னு இருக்கிற எல்லா பெரிய பெரிய ரவுடிஸ் இன் சென்னை இவங்க எல்லாம் எனக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டேன். ஒவ்வொருத்தர்கிட்ட என் ஃப்ரெண்டு மூலியமான ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்க ஆரம்பிச்சிது. அவங்க பேர்லாம் நான் சொல்ல விரும்பலை, பட் ஒவ்வொரு ஏரியா, அது அயோத்தி குப்பமாக இருக்கட்டும், அது வந்து ட்ரிப்ளிகனாக இருக்கட்டும், இல்லை அது வண்ணாரப்பேட்டையாக இருக்கட்டும், இங்கே எல்லாம் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு டான்ஸ் இருந்தாங்க. அவங்கள ரொம்ப க்ளோஸாக இருந்தேன். அது ஒரு கெத்துன்னு நினச்சேன். என்னை பார்த்தா எல்லோரும் பயப்படுறாங்க. பைக்குக்கு பின்னாடி நம்ம வந்து ஒரு ஆர்எக்ஸ் பைக் வச்சுருப்போம், ஆர்எக்ஸ் பைக்கு பின்னாடி கத்தி வச்சா அது ஒரு வீரம். ஸோ என்னோட தேடுதல் வந்து எங்கேருந்து டைவெர்ட் ஆகி வேறு எதையோ ஒன்று தேடுறேன். அது என்ன தேடுறேன்னு தெரில, அது தப்பான வழியில் போயிட்டுருக்குது. அப்படியே போனோன்னே அப்படியே கொஞ்சம் குடிக்கிற பழக்கம் ஆரம்பிக்குது, சிகரெட் பிடிக்கிற பழக்கம் ஆரம்பிக்குது, பான் பராக் போட பழக்கம் ஆரம்பிக்குது. இதுதான் சந்தோஷம் அப்படின்னு தேடுதல் அப்படி போகுது. இப்படி போனோன்னே இந்த வாழ்க்கையெல்லாம் போய் நாசமாக போய் சீரழிஞ்சு போனதுக்கப்புறம் இன்னொரு டேர்ன். இது எல்லார் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு காலகட்டம் இருக்குல்ல, அந்த மாதிரி நான் இந்த வீடியோ நல்லா டக்குன்னு சொல்கிறேன். இந்த டேர்னை பார்ப்போம். இப்போ வந்து எங்கள் அப்பா கிட்ட நிறைய போலீஸ் கமிஷனர் காளிமுத்து சார்லேருந்து, நிறைய இந்த ஒயின் ஷாப்ஸ்லேருந்து நிறைய பேர்கிட்டேருந்து கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிக்குது. உங்கள் பையன் வந்து இப்படி இருக்கான். எங்கள் அப்பா வந்து என் வீட்டில் எங்கள் அப்பாவோட நகையெல்லாம் எடுத்து விற்க ஆரம்பிக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்ட்டி கொடுக்கணுன்னு எங்கள் அம்மாவோட நகையை விற்க ஆரம்பிக்கிறேன். தவறான விஷயங்கள், பழக்கங்கள் ஜாஸ்தியாகுது, லைஃப் ராங்காக போகுது. அப்போ எங்கள் அப்பா வந்து கூட சண்டை போட்டுட்டு வீட்டு விட்டு வெளியே போகிறேன். அதுக்கப்புறம் அந்த ஏஜுக்குன்னு வரும்போது வந்து லவ்னு ஒன்று வரும் இல்லையா, அந்த லவ் தான் வாழ்க்கையில் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ்வில் ஒரு ட்ராக்கு போகுது. அதுதான் நிம்மதி, இதுதான் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பொண்ணு ஏமாத்தினோன்னா திருப்பி டிப்ரெஷனுக்குள்ளே போகிறோம். அது நிரந்தரம் கிடையாது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணலாம், பேசாமல் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது அப்படி தாட்டு போகுது. இப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்போ வந்து ஜீசஸ் பற்றி சொல்கிறாங்க. சரி, ஜீசஸை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எடுத்தோன்னே ஜீசஸை நான் ஏற்றுக்கல, நிறையா நான் சாட்சி சொல்லியிருக்கேன். அப்போ எனக்கு சில விஷயங்கள் ஒரு ட்ராக்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் நான் பைபிளை படிக்க ஆரம்பித்தேன், எனக்கு ஜீசஸை பிடிக்க ஆரம்பிச்சது. அப்படி நான் ஜீசஸ்குள்ளே போக ஆரம்பித்தேன். இப்போ வந்து நான் ஹிந்துவாக இருக்கும்போது கூட எனக்கு வந்து இந்த ஜாதி மதத்தை பற்றி பேசினா எனக்கு பிடிக்காது.
நீ மேல் ஜாதி நீ கீழ் ஜாதினா எனக்கு பிடிக்காது. ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே தான் நிறைய ஹிந்துசமில் தான் நிறைய இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதிலாம் இருக்குது, கிறிஸ்டியானிட்டியில் கிடையாது அப்படின்ட்டு சர்ச்சஸ் போக ஆரம்பிக்கிறேன். நிறைய சர்ச்சஸ் போகிறேன். அங்கே போயிட்டு அங்கே உட்காந்து இங்கே தான் நிம்மதியாக இருக்குது. நிஜமாவே அங்கே ஒரு நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் ஐயப்பன் கோயிலில் உட்காரும்போது நிம்மதியாக இருக்குன்னு தோணுச்சு. ஒரு காலகட்டத்தில் இப்போ வந்து சர்ச்சுக்குள்ளே உட்காந்தா நிம்மதியாக இருக்குன்னு சர்ச்சுக்குள்ளே போக ஆரம்பித்தேன். உள்ளே போக 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 பார்த்தா எனக்கு அங்கே சில பாஸ்டர்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பிடிக்காமல் போக ஆரம்பிச்சது. என்னடா இது, இங்கேயும் ஜாதி பற்றி இருக்குது, இங்கே நாடாருன்றாங்க, இங்கே வந்து தலித்துன்றாங்க, இங்கே காணிக்கன்னு கேட்குறாங்க, இவங்க வந்து ஹிந்துஸோட மோசமாக இருக்காங்களேன்றது மைண்ட் வந்து ஒன்றும் டைவெர்ட் ஆகுது. என்னடா நம்ம தேடி என்னமோ வந்தோம் இங்கே அப்படின்னும் போது அப்போ எனக்கு கரெக்டாக எங்கள் அம்மா ஒரே ஒரு டிப் மட்டும் எனக்கு கொடுத்தாங்க. டே, நீ கிறிஸ்டியன்ஸை பார்த்தா வழி மாறி போயிடுவேன், ஜீசஸை பார்த்தா வழி மாறி போக மாட்டேன், ஜீசஸை மட்டும் பிடிச்சிக்கொண்டு. அப்புறம் அப்படியே போது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இல்லை இங்கே வந்து ப்ராஸ்பரிட்டி பற்றி ப்ரீச் பண்ணுறாங்க, இங்கே காணிக்கன்னு கேட்குறாங்க, ஜீசஸ் சொன்னதுக்கும் இவங்க பைபிளில் இருக்கிறதுக்கும் ஜீசஸ் சொன்னதுக்கும் இவங்க சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, இவங்க வந்து ஓல்ட் டெஸ்டிமெண்ட்டு நியூ டெஸ்டிமெண்ட்டை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, இவங்க வந்து வேணும்னா ஓல்ட் டெஸ்டிமெண்ட்லேருந்து தசன பாகத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்க, இவங்க வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு எனக்குள்ளே நிறையா கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்னென்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சர்ச்சுக்குள்ளே உட்காந்தா எனக்கு வந்து ரெஸ்ட்லெஸ்னஸ் ஆகிடுச்சு. நம்ம என்ன சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்துட்ருக்கோம், தினம் பார்த்தவங்களே பார்த்துட்ருக்குறோம், இந்த பைபிளில் வசனம் வந்து புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்லுங்கன்றாங்க, நம்ம சொல்ல மாட்டேங்கிறோமே, ஏழைங்களுக்கு தானே கொடுக்க சொல்கிறார் ஜீசஸ், இவங்க ஏன் ஏழைங்களுக்கு இல்லாமல் இவங்களுக்கு மட்டும் காசு 10 ஒரு பங்கு கேட்குறாங்க, நம்ம என்ன கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோமோன்னு கேள்விகள் நிறைய கேட்க ஆரம்பித்தேன். என்னையே நானே கேட்க ஆரம்பித்தேன். கேள்விகள் கேட்க ஆரம்பிக்குது. அப்போ எனக்கு ஒரு பதில் வருது. நான் எல்லா பாஸ்டர்ஸையும் தப்பு, எல்லாருமே அப்படி தான் இருக்காங்கன்னு சொல்ல வரலண்ணா. பட் எல்லாரும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ராங்காக போயிடுறாங்க. அவங்க ஊழியம் ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஊழியம் ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அறியாமலே அவங்களுக்குள்ளே ஒரு மணி மைண்ட் வந்துடுது, அது அவங்களுக்கு வந்துருச்சுனே தெரியாமல் இருக்கிறாங்க. இதுக்குள்ளே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, இதுக்குள்ளே ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்துருச்சு. நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு நியூ இயர் சர்வீஸில் போய் என்னால் உட்காரவே முடியல. என்னால் ஒன்றும் தப்பாகவே இல்லை, எந்த இடத்துல நான் நிம்மதியாக இருக்குன்னு உட்காந்தனோ அந்த இடத்துல உட்கார முடியல. ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு சபரிமலைக்கு நான் போகும்போது அங்கே வந்து அந்த கோயில் நடையை சாத்தும் போது ஒரு பாட்டு போடுவாங்க, ஹரிகராசனம்னு ஒரு பாட்டு போடுவாங்க. அப்படியே உட்காந்து கேட்கும்போது அது ஒரு டைமுக்கு அதுதான் நிம்மதின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போய்ட்டு உட்காரும்போது சர்ச் தான் நிம்மதின்னு தோணுச்சு. இப்போ என்னென்னா எல்லாமே எனக்கு சர்ச்சில் இப்போ வந்து எனக்கு வந்து அன்ஈஸியாக இருக்குது, ஏன்னு தெரியல. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன், ஓகேவா? என்னோடய தேடுதல் என்ன, நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கிறோமா, நம்ம கடவுளை தான் தேடுறோமா, இங்கே வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்த்தவங்களே தான் பார்த்துட்ருக்குறோம், இவங்களையே பார்க்குறோம், இவங்க கூட அவங்க ப்ரீச் பண்ணுறாங்க, அதை கேட்குறோம், திருப்பி நம்ம வேலைக்கு போகிறோம், ஷூட்டிங் போகிறோம், திருப்பி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரோம், நம்ம எங்கே வெளியே போய் என்ன நம்ம பண்ணுறோம், நம்மளால் யாருக்கு என்ன பிரயோஜனம், இல்லாதவங்களுக்கு தானே கொடுக்கணும். அவர் தெளிவாக வந்து எங்கே ஒருத்தன் பசியாக இருக்கானோ அவனுக்கு ஆகாரம் கொடு, எங்கே ஒருத்தன் தாகமாக இருக்கானோ ஒரு தண்ணி கொடு, எங்கே ஒருத்தன் நோய் வாய்ப்பட்டிருக்கானோ அவனை போய் பாரு, எங்கே ஒருத்தன் சிறையில் இருக்கானோ அவனை போய் விசாரின்னு சொன்னார். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் உட்காருன்னு சொல்லலையே, அது பழைய ஏற்பாடாச்சே, அது யூதர்களோட வரலாறாச்சே, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் தவிர அதை ஃபாலோ பண்ண முடியாது, அது லா ஆச்சே, அந்த லாவை ஜீசஸ் பிரேக் பண்ணார். இதை பற்றி இப்படி தான் ஏகப்பட்ட கேள்விகள் எனக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஆகுது. நான் ஒரு விஷயம் மட்டும் பார்த்துருக்கேன் என் லைஃப்பில், ஒவ்வொரு காலகட்டத்தில் ஜீசஸ் என்னை ஒவ்வொரு இடத்துல வச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னால் அங்கே இருக்க முடியாது, அந்த இடத்துல நான் இருக்க முடியாது, என்னை வந்து அந்த இடத்துலேருந்து என்னை தூக்கிடுவார். நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன், பிரதர் நீங்கள் நடிக்கிறதுலாம் நிறுத்துங்க, ஷூட்டிங் போகாதீங்க அப்படின்னும் போது நான் சொல்லுவேன், எனக்கு எப்போ ஜீசஸ் வந்து என்னை அங்கேருந்து தூக்குறாரோ தூக்கிடுவார், எங்கேருந்து என்னை எடுத்தாரோ. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆர்கியூலாம் பண்ண விரும்பலை, நான் வந்து யார்கிட்டையும் ஆர்கியூ பண்ணி ஜெயிக்கிறதுல என்னோடய நோக்கமே கிடையாது. எல்லார் வேலையிலையும் நல்ல வேலை இருக்கும், கெட்ட வேலை இருக்கும். நம்ம வெளியேருந்து பார்க்கும்போது எல்லாம் தப்பாக தான் தெரியும், பட் உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் எந்த வேலை உருப்படியான வேலைன்னு தெரியும். ஸோ இதில் நல்ல வேலை கெட்ட வேலைலாம் கிடையாது. இது ஆர்கியூமெண்ட் சேர்க்க யாராவது ஆர்கியூ பண்ணாங்கன்னா கூட ஐ டோன்ட் ஹேவ் த டைம் டு ஆர்கியூ வித் தெம். நான் அப்படியா, ஓகே சூப்பர், ஓகே நீங்கள் தான் கரெக்ட், நீங்கள் என்னோட புத்திசாலியா, சூப்பர் நீங்கள் தான் கரெக்ட், நீங்கள் அப்படியே, ஓகே சூப்பர் நீங்கள் அப்படி தான். நான் ஐ டோன்ட் ஹேவ், எனக்கு உங்கள் கூட ஆர்கியூமெண்ட்டில் ஜெயிக்கணுன்றது எனக்கு அந்த நேரத்தில் வந்து நான் வேறு வேலைகளை பண்ணுவேன். ஸோ இப்படி எனக்கு தேடிட்டு இருக்கும் போது ஒரு பாயிண்டில் எனக்கு இன்னும் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சது, எனக்கு ஒரு கைடன்ஸ் வந்தது. ஓகே, ஹாஸ்பிட்டல் ஊழியம் போய் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஹாஸ்பிட்டல் ஊழியமா? ஹாஸ்பிட்டலில் போய் நான் என்ன ஊழியம் செய்கிறது? ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே விட மாட்டாங்களே.
சரி ஓகேன்ட்டு ஒரு வாட்டி ஒரு ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு போகலான்னு ஃபஸ்ட்டு போகிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். யூஸ்வலாக சர்ச்சுக்கெலாம் நான் போய் இந்த சாட்சி சொல்லும் போதெல்லாம் அங்கே கூப்பிட்டு போகும்போது போஸ்டர் வைப்பாங்க, ஸ்ரீ வரார் அப்படின்வாங்க, எல்லாம் கை தட்டுவாங்க, பொன்னாடை போத்துவாங்க, மாலை போடுவாங்க, என்னோடய சாட்சியை சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் என்றைக்குமே காசு வாங்க மாட்டேன், அது பண்ணவே மாட்டேன். இப்படியே எல்லாம் பெரிய எல்லாம் நீங்கள் பெரிய ஊழியக்காரங்க, சின்ன ஊழியக்காரங்க, பெரிய சர்ச்சஸ், நீங்கள் பெரிய ஊழியக்காரங்க யார் நேம் எனிவன் அவங்க கூட போயிருக்கேன். அதே மாதிரி இருக்கிறதுலே எந்த டொக்கு, எந்த ஸ்லம்முக்குள்ளே, எந்த கிராமத்துக்குள்ளே எங்கே இருந்தாலும் போயிருக்கேன். எல்லா சர்ச்சஸ்க்குள்ளும் போய் ஏசப்பை பற்றி சொல்லுவேன். அப்போ எனக்கு வந்து ரொம்ப மரியாதை கிடைக்கும். சரி, அப்படியே நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னா, ஹாஸ்பிட்டல் போகும்போது வாட்ச்மேன் ஃபஸ்ட்டு நம்மளை உள்ளே விட மாட்டாப்புல, அதுக்கப்புறம் போனால் நர்ஸ் விட மாட்டாங்க, அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஆயா விட மாட்டாங்க. நான் போய் சொல்லலைங்க, அங்கே போய் இயேசுவை பற்றி சொல்லணும் அப்படின்னு யார்கிட்ட போயிட்டு அவங்கள ஹீல் பண்ணணும் அப்படின்னு போனால் அவங்களுக்கு வந்து எதுவுமே யாரை பற்றியும் நம்ம வந்து அங்கே போனாலே சண்டைக்கு வந்துடுவாங்க. நீ என்ன மதம் பரப்பவரையா? ஸோ எனக்கு வந்து என்னடா இது ஹாஸ்பிட்டல் ஊழியர்னாங்க, இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இது எப்படி பண்ணுறது அப்படின்னோடனே, சரி நீங்கள் கை வச்சு ஜபிங்கன்னாங்க. நான் எப்படி கை வச்சு ஜபிக்கிறது? நான் பாவிலையும் பிரதான பாவி, நான்லாம் கை வச்சு ஜபிக்க மாட்டேன். நான் கை வச்சு ஜபிச்சா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாதுன்னு முதல் தடவை நான் கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல வந்து உமாசங்கரனை தான் நான் கூப்பிட்டு போனார். நீங்கள் கை வச்சு ஜபினார். நான் சொன்னேன் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அது அந்த ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன், சரி நம்ம உபவாசம் இருந்து நம்ம பாவங்கள்லாம் அறிக்கை பண்ணிவிட்டு இனிமேல் நம்ம ஒழுங்காக இயேசுக்காக பண்ணலாம் அப்படின்னோன்னா போனோம். ஃபஸ்ட்டு வாட்டி போகிறோம், இவ்வளோ ஹர்டல்ஸ் இருந்தது, ஜபிச்சோம், வந்துட்டோம். அதுக்கு அடுத்த நாள் கொஞ்ச நாள் கழித்து நம்ம போகணுமா, உள்ளே வாட்ச்மேன் திட்டுறாப்புல, உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் நர்ஸெலாம் வந்து வெளியே போ இப்படியே சொல்லியிருக்காங்க. என்ன வெளியே போ சர்ச்சில் போனால் நம்மளுக்கு வந்து அவ்வளோ மரியாதை இருக்குது, பொன்னாடை போத்துறாங்க, இவங்க என்னென்னா பண்ணாடன்னு திட்டுறாங்களே நம்மளை அப்படின்ட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷனு. ஒரு வாட்டி போகும்போது எனக்கு நான் கை வச்சு ஜபிச்சு யாருக்கு என்ன ஆக போகுது அப்படின்னும் போகும்போது ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு காலில் ப்ராப்ளம் இருந்தது. அவங்களுக்கு நான் ப்ரே பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். தம்பி பண்ணுப்பா அப்படின்னாங்க. அவங்க தலையில் கை வச்சு ப்ரே பண்ணி இந்த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் அப்படின்னு சொன்னோன்னே ஹாஸ்பிட்டலில் அந்த அம்மா கத்தி நாக்கெல்லாம் மடித்து அப்படிலாம் கத்த ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்குள்ளே இருக்க ஈவில் ஸ்பிரிட் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இருக்க நர்ஸு எல்லாம் வந்துட்டாங்க. இல்லை ஒன்றும் இல்லை ப்ரே பண்ணதுக்கப்புறம் அந்த அம்மா கொஞ்ச நேரம் அப்படியே இதாகிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா கையை எடுத்து கும்பிட்டுட்டு, தம்பி நீ கை தொட்டு வச்சு ப்ரே பண்ணனா எனக்கு அந்த உள்ளே இருக்கிற இந்த ஆவி வெளியே வருதுன்னொன்னே எனக்கு ஆச்சரியம். எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு அசிங்கம், ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்தவன்னா, உங்கள் செருப்பில் இருக்கிற தூசின்னா என்ன எப்படி ஜீசஸ் உபயோகப்படுத்துகிறாரு. அப்புறம் பைபிள் வர்ஸ் படிக்கும் போது தான் அவர் வந்து ஒவ்வொரு வசனத்துலேயும் நீங்கள் போய் கை வச்சிங்கன்னா, என்னோட கட்டளையப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா பேய்கள் ஓடும், நோய்கள் குணமாகும், நீங்கள் வெளியே போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். இதெல்லாம் படிக்க ஓகே ஹாஸ்பிட்டல்ஸ் போக ஆரம்பித்தேன். சுவிசேஷத்தை சொல்லு, என்ன சொல்லணும்னு தெரியல. திருப்பியும் கேட்குறேன், சுவிசேஷம் என்ன? மத்தியோ மார்க்கு லூக்கு ஜான், இதுதான் சுவிசேஷம். ஃபுல் பைபிள் கிடையாது. ஃபுல் பைபிளை படிக்கலாம், பட் போய் சுவிசேஷத்தை தான் நம்ம சொல்லணும். இதெல்லாம் ஜாஸ்தியாக இப்போ எப்படின்னா, ஹாஸ்பிட்டல் ஊழியம், ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேருக்கு நாங்கள் அரிசி மூட்டைலாம் போட்டு அங்கே இருக்கவங்களுக்கு ஹிந்து பிரதர்ஸும் இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து சாப்பாடு கொடுக்குறது, கேன்சர் பேஷண்ட்டுக்கு வெளியே வந்து அவங்களுக்கு அந்த கஞ்சி கொடுக்குறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், ஞாயிற்றுக்கிழமையானா ஆட்டோவில் வந்து ஒரு 75 சாப்பாடு, என்னோடய பாக்ஸிங் மாஸ்டர் நானும் ஒரு இதில் வச்சுக்கிட்டு ஒரு தண்ணி பாட்டில் ஒரு சாப்பாடு ரோடாக போய் எல்லாருக்கிட்டையும் சாப்பாடு கொடுக்கறது, ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது. யாருக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாரிஸில் போயிட்டு ஹோல்சேலில் புடவை, லுங்கி, நைட்டிலாம் வாங்கிடுவேன். ரோட்டில் போகும்போது யாருக்கு துணியில் அவங்களுக்கு துணி கொடுக்கறது. இதில் ஒரு நிம்மதி வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஞானம் எங்கே பிறக்க ஆரம்பிச்சதுன்னா, நான் உண்மையாக சொல்கிறேன், என் வாழ்க்கைனா என்ன, நம்ம என்ன அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் போகும்போது எனக்கு அது தோண ஆரம்பிச்சிது. அது எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறேன், சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலாம், சில குழந்தைங்க இருக்க ஹாஸ்பிட்டலாம் போகும்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு அது நான் வந்து கொஞ்சம் இமோஷன் ஆகிடுவேன் இதை பற்றி பேசினேன்னா. எனக்கு தெரியாது, அங்கே ஒரு பிளாக் இருக்குது, அதில் 8th floor 9th floorக்கு போனேன். ரெண்டு மாதம் குழந்த, 6 மாதம் குழந்த, 2 வயசு குழந்த, 10 வயசு குழந்த, எல்லாருக்கும் கேன்சர் வார்டு.
அங்கே இருக்கவங்க ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸு யாருக்குமே இயேசு பற்றி ஃபுல்லாக தெரியல. இவங்களுக்கெல்லாம் யார் சுவிசேஷத்தை போய் சொல்லுவா? நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்குள்ளே உட்காந்துட்டு பார்த்த முகத்தையே பார்த்துக்கிட்டு பாடின பாட்டே பாடிக்கிட்டு இருந்தால் இது எனக்கு ரொம்ப குத்தப்பட்டேன். நான் அந்த குழந்தைங்க எத்தனை சின்ன குழந்தைங்க, என்னால் வீடியோஸ் ஏன் போட முடியாது, அந்த குழந்தைங்களோட முகத்தோடு நான் வீடியோஸ் போட விரும்பலை. எத்தனை குழந்தைங்க, ஹிந்து குழந்தைங்க, முஸ்லீம் குழந்தைங்க இயேசு பேரை சொன்னால் இயேசுவே என்னை ஹீல் பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைங்க அவ்வளோ அழகாக ப்ரே பண்ணி இயேசுவே என்னை ஹீல் பண்ணுங்க, இயேசுவே இயேசுவே. சில குழந்தைங்களாம் இயேசுவேன்னு சொன்னோன்னே மூக்கு, வாயில், சைடில் எல்லா டியூப் இருக்கும், அப்படியே எந்திரிச்சு உட்காந்து கையை சத்தியமாக சொல்கிறேன், எந்த சர்ச்லேயும் அதை நான் பார்த்தது கிடையாது. எந்த பெரிய 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 ஊழியக்காரங்க கிட்ட நான் அதை நான் பார்த்தது கிடையாது. நான் எல்லாருக்கூடையும் பழகியிருக்கேன், பார்த்தது கிடையாது. அவங்களுக்கு நம்ம இயேசுவை பற்றி சொல்லாமல் யாருக்கு சொல்ல போகிறோம்? எத்தனை பேர் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகும்போதும் சில குழந்தைங்களுக்குலாம் வந்து தலை ஃப்ளூயிட் உள்ள பிரெயினில் சேர்ந்து மூளை வீங்கிறது, கண்ணு, மூக்கு, வாயில் எல்லாத்துலேயும் டியூப்பு. அந்த குழந்தைங்களுக்கு ப்ரே பண்ணாமல், அந்த குழந்தைங்க கிட்ட சுவிசேஷத்தை சொல்லாமல், அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லாமல், அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லாமல் சர்ச்சிலேயே போய் சொல்லிட்டு இருந்தால் என்ன சார் யூஸு? ஐயோ, நம்ம இவ்வளோ வருஷம் இவ்வளோ தப்பு பண்ணிட்டோமே. சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்துட்டு காணிக்கையை கொடுத்துக்கிட்டு பாஸ்டரோட ஃபேமிலிக்காக நம்ம உழைச்சிக்கிட்டு, நான் எல்லா பாஸ்டரையும் தப்பு ரைட்டுலாம் சொல்ல பிரதர், நீங்கள் என்ன தப்பாக எடுத்தாலும் பரவாயில்ல. பட் எனக்கு கேள்விகள், நான் என்ன புண்ணியம் பண்ணேன், நான் என்ன நல்லவன், நான் நல்லா இருக்கேன், அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணிச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த வயசில் கேன்சர். இந்த கேள்விக்கு எனக்கு இன்னும் பதில் கிடையாது. என்கிட்ட பதில் இல்லை. அப்போ நம்ம உடம்புல உயிர் இருக்குன்னா, அப்போ நம்ம இந்த உயிரை வச்சுட்டு உட்காந்து கூத்தடிக்கிறதுக்கும், தண்ணி அடிக்கிறதுக்கும், விபச்சாரம் பண்ணுறதுக்கும், இல்லை இயேசு பேரை சொல்லிட்டு சர்ச்சில் சம்பாதிக்கிறதுக்கும், இல்லை ஜாதி பெருசு மதம் பெருசுன்னு ஒருத்தவங்க வெட்டிக்கிட்டு கொல்றதுக்கும் இதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம். சி, ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகும்போதும், ஒவ்வொரு ரோட்டில் போகும்போதும் நான் மதத்தை பரப்பலை. நீங்கள் கிறிஸ்டியனாக மாறுங்க, நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, நீங்கள் உங்கள் பேரை அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. இயேசுவோட அன்பை சொல்கிறேன். இயேசுனால் ஹீல் பண்ண முடியும்னு சொல்கிறேன். நான் கண்ணால் பார்க்குறேன். என் கூட வர பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்க ப்ரே பண்ணும்போது குழந்தைங்க கேன்சர்லேருந்து ஒரு பையன், அவங்க அப்பா பேர் ராகுல், வடநாட்டுக்காரங்க, சத்தீஸ்கர், பீகார், சத்தீஸ்கரில் இருக்கிற அந்த பையனுக்கு 4th ஸ்டேஜ் கேன்சர். இப்படி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ப்ரே பண்ணும்போது இந்த பையன் இன்றைக்கி குணமாயிட்டு அவங்க அப்பா இன்றைக்கி இயேசு பற்றி யார்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கான். ஹிந்து தான், அவன் மதம் பிரச்சாரம் பண்ணல. என் பையனை குணமாக்கின இயேசு, அந்த இயேசு உங்களை குணமாக்குவார்னு. சார், இவ்வளோ வேலை இருக்குது பிரதர் சிஸ்டர். இதை விட்டுட்டு நம்ம உக்காந்துக்கிட்டு கான்சர்ட்டுன்ற பேரில் அவங்க யாரோ பாட்டு பாடுறாங்க, அதுக்கு 1000 ரூபா 2000 ரூபா 3000 ரூபா டிக்கெட்டு. என்ன அநியாயம்! உலகத்தான் பண்ணுற விஷயம் எல்லாம் நம்ம பண்ணால் இப்படி உலகத்தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறான். ஒருத்தன் சினிமா எடுக்கிறான்னா அவன் அதில் 300 கோடியில் கொட்டுறான். அதனால் அவன் அந்த காசை திருப்பி எடுக்க பார்க்குறான். நீ உலகத்தானா? அவங்களோட மோசமாக இருக்கியே நீ. அவங்களாச்சும் அவன் போட்ட பணத்தை எடுக்க ட்ரை பண்ணுறான், நீ மக்களோட பணத்தை எடுக்க ட்ரை பண்ணுறியே. இதா ஊழியம்? அப்போ சர்ச்சுக்கு போவானான்றீங்களா? சபை கூடுதல் முக்கியம். வியாழக்கிழமை இந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் சபை கூடுதலுக்கு தான் போவேன். 9 மணிக்கு போனால் காலைல 4 மணிக்கு தான் வருவேன். ஒன்றா ப்ரே பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் மெசேஜ் கொடுப்போம். ஏசப்பாவோட வசனங்களை தியானிப்போம் ஒன்றா. இதெல்லாம் ஒரு நாள் போயிட்டு ஃபுல்லாக சார்ஜ் ஏற்றிக்கிட்டு வெளியே போய் ஊழியம் செய்வோம். இந்த வெளியே போய் மற்ற 6 நாட்களில் வேலை செய்யணுன்றதுக்காக தான் இந்த ஒரு நாளோட சார்ஜ் ஏற்றிக்கிறது. சபை கூடுதல் முக்கியம். இலவசமாக பெற்றோம், இலவசமாக தான் கொடுக்கணும். இது நான் சொல்கிறதில் உங்களுக்கு ஏன் எக்ஸ்பீரியன்ஸு, இது ஏன் எக்ஸ்பீரியன்ஸு. நான் சொல்கிறது உங்களுக்கு தப்பாக இருக்கலாம், நீங்கள் குறை கண்டுபிடிக்கலாம், நீங்கள் இதை கமெண்ட்டில் என்ன வேணால் போடலாம். இது ஏன் எக்ஸ்பீரியன்ஸு. இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். நான் ஆர்கியூமெண்ட்டுக்கெலாம் வரல. என்ன பிரதர், பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு இல்லையா அப்படின்னா நான் அப்படிலாம் கேட்க வரல. பழைய ஏற்பாடு தெரிஞ்சுக்கணும், இயேசு சொன்னது செய்யணும், அவ்வளோதான். நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுறத விட இயேசு என்ன சொன்னார் அதை செஞ்சுட்டு போகிறதுக்கு பெட்டரு. இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டலில் போகும்போது நான் பார்த்த விஷயங்கள், அங்கே உண்மையாக சொல்கிறேன், நிறைய ஹிந்துஸ் இயேசு சொன்னோன்னே இயேசு அப்படின்னு அவ்வளோ அழகாக ப்ரே பண்ணிக்கிறாங்க. நிறைய முஸ்லீம்ஸ் ஏசப்பா பேரை சொல்லி ப்ரே பண்ணிக்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸ்லாம் நிறைய பேர் வந்து
போன வாரம் கூட ஒருத்தங்க, நான்லாம் பண்ண மாட்டேன், நான் வந்து ஆர்சி இப்படியே சொன்னாங்க. நீங்களாம் பென்டகாஸ்ட். நான் சொன்னேன், நான் எந்த பென்டகாஸ்ட்டும் இல்லை, எதுவும் கிடையாது, இயேசுவோட புல் அவ்வளோதான். இல்லை, சில பேர் வந்து மாதா இல்லாமல் இயேசு வந்தாரான்னு கேள்வி கேட்குறாங்க. சில பேர் நீ எந்த சர்ச்சு யாரை கேட்டீங்க வந்தான்னு கேட்குறாங்க. நானே ஒரு பாஸ்டர், எனக்கு நீ ஜபிக்கிறியா? அங்கே ஹிண்ட்ரன்ஸ் எல்லாமே என்னன்னா, பைபிளில் அழகாக தெளிவாக இருக்குது. கடைசி நாட்களில் கிறிஸ்தவர்களுக்கு இயேசு பேரை சொல்லி தான் சாத்தான் ஏமாற்றும். ஸோ உண்மையான இயேசுவோட பிள்ளைங்களுக்கு த்ரெட்டு வந்து ஹிந்துஸோ முஸ்லீம்ஸோ கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. கிறிஸ்டியன்ஸ் தான். இயேசு பேரை சொல்லி தான், அவர் பேரை சொல்லி தான் பிசாசு வருவான். அது எனக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல வந்து ஞானம் வந்துச்சுல. எனக்குள்ள கேள்விகள், அப்போ நான் எதுக்கு பிறந்திருக்கேன்? எனக்கு கை கால் நல்லா கொடுத்துருக்காரு இயேசு, அப்போ நான் போய் ஊழியம் செய்யணும் இல்லை? இந்த குழந்தைங்களோட நான் எந்த விதத்தில் நான் வந்து நல்லவன்? நான் நல்லவன் கிடையாது. உங்களுக்கு வேணால் நீங்கள் மாறு தட்டி சொல்லிக்கலாம், நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு. என்னால் சொல்ல முடியாது. அப்போ இவ்வளோ கேள்விகள் இருக்குது. நான் தேடினது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிது. முதல்ல வந்து என்கிட்ட வந்து நான் குடிக்கிறதுலாம் விட்டு, கிட்டத்தட்ட ஞானசனம் எடுக்கும்போது நான் குடிக்கிறதுலாம் விட்டேன். நான் பெரிய பார்ட்டிலாம் பண்ண மாட்டேன். ஆனால் என்னோடய செலவு வந்து நல்லா ட்ரெஸ் எடுப்பேன், நல்ல ஷூஸ் எடுப்பேன், நல்லா ஜீன்ஸ் எடுப்பேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் 10,000 15,000 ஜீன்ஸ் எடுப்பேன். ஷூஸ்லாம் வந்து 15,000 20,000 கம்மி எடுக்க மாட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் எனக்கு செலவு பண்ணிக்கிற தப்புன்னு சொல்லலை. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒவ்வொரு காசு செலவு பண்ணும் போது இந்த காசில் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடலாம், இந்த காசில் 4 மூட்டை அரிசி வாங்கி இத்தனை பேருக்கு கஞ்சி கொடுக்க முடியும், சாப்பாடு கொடுக்க முடியும், இந்த காசில் இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும், இந்த காசில் இவங்க கீமோதெரப்பிக்கு காசு கொடுக்க முடியும். நான் சம்பாதிக்கிறேன், ஒரு டீசெண்டான ட்ரெஸ்ஸு அத்தியாவசியத்துக்காக இப்போ நான் செலவு பண்ணுறேன், தவிர ஆடம்பரத்துக்காக நான் பண்ணுறதில்ல. இது எந்த பாஸ்டர்ஸ் கிட்ட நீங்கள் பார்க்க முடியும்? எந்த பாஸ்டர்ஸ் கிட்ட நீங்கள் பார்க்க முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். நான் எல்லாத்தையும் வந்து ஜெனரலைஸ் பண்ணல, ஓகேவா? ரொம்ப கம்மியானவங்க தான் காசு வாங்குறது கிடையாது. சில பேர்லாம் வந்து சில நேரங்களில் சில பேர் வந்து எனக்கு பைபிள் மெசேஜ் கொடுத்து அவங்களுக்கு ஆமேன் அனுப்புறதுக்கு பயமாக இருக்குது. அடுத்த உடனே எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும்னு லிஸ்ட்டாக கொடுக்குறாங்க. நான் தான் சொல்கிறேன், எப்போ நீங்கள் வேலையாவது செய்யுங்களேன். ஒன்றும் முடியாதவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது ஓகே. ஒன்றும் முடியாத வயசானவங்க, ஒன்றுமே முடியாத பாஸ்டர்ஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா? அது பாஸ்டர்ஸ்னு கிடையாது, ஹிந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டியனாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் யாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம். அது நான் வந்து டம்மாரம் அடிக்கிறதுக்காக நான் சொல்ல விரும்பலை. அது இயேசு என்ன சொல்கிறதோ நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பட் வேலைக்கே போகாமல் நான் முழு நேரம் ஊழியம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க கிட்ட வந்து என் பையனோட ஸ்கூல் ஃபீஸுக்கு காசு கொடுங்க, எனக்கு பைக்குக்கு அது காசு கொடுங்க, என்னென்ன எனக்கு இன்றைக்கி வெட்டிங் டே எனக்கு காசு கொடுங்க, இப்படிலாம் சில ஊழியக்காரங்க பேசும்போது ரொம்ப அசிங்கமாக கேவலமாக. இதுக்கு நிஜமான ஒரு வீடியோ ஒரு பிரதர் போட்டிருந்தார், சீரியஸாக ரொம்ப, அவர் யாருன்னு தெரியல, ரொம்ப அழகாக போடுறது. இதுக்கு பேசாமல் நீங்கள் வேலைக்கு போங்க, பவுல் மாதிரி வேலை செஞ்சுட்டே ஊழியம் பண்ணுங்கள், நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, இயேசு பேரை கெடுக்காதீங்கன்னு. எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய, எனக்கு இப்போ நான் என்ன தேடணும்னு அது கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு நிம்மதி. ஒரு ஹாஸ்பிட்டல் ஊழியமோ ஒரு ரோட்டில் போயிட்டு ஒரு 10 பேர்கிட்ட போய் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டோ, 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டோ நம்ம எதாவது பண்ணால் அதில் ஒரு நிம்மதி இருக்குல்ல, அது எங்கே போனாலும் கிடைக்காது. அது எனக்கு இமயமலை போனால் கூட கிடைக்காது. நான் இமயமலையில் போய் நிம்மதியை தேடுறத விட நான் ரோட்டில் போகும்போது எத்தனையோ ஏழைங்க இருக்காங்க, நான் இந்த சிட்டிக்குள்ளே எத்தனையோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, எத்தனையோ குழந்தைங்களுக்கு இன்றைக்கி ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு இல்லை, எத்தனையோ குழந்தைங்க கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், ஹார்ட்டில் ஹோலு, எத்தனையோ குழந்தைங்க ஆக்சிடெண்ட்டில் படுத்து, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எத்தனையோ குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு காசு கொடுக்க முடியல, எத்தனையோ ஏழைங்களுக்கு வந்து வீட்டு வாடகை கொடுக்க முடியல, துணியும் இல்லை. இவங்க எல்லாத்தையும் நான் வந்து இங்கே தேடி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான். இதை விட்டு நான் இமயமலையில் போய் என்னது யாருமே இல்லாத இடத்துல போய் நான் என்னத்தை தேட போகிறேன்? இதை விட்டுட்டு நான் சர்ச்சுக்குள்ளே உட்காந்துட்டு பார்த்த முகத்தையே பார்த்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அவங்க கொடுக்குற பிரியாணியை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு தசன பாகத்தை கொடுத்துட்டு நான் ஏன் எதுக்கு? எங்கே இருக்குது தசன பாகத்தை கொடுங்கன்னு இயேசு எங்கே சொல்லியிருக்காரு? பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடுக்கும் வித்தியாசம் தெரியாமல் கிறிஸ்துவர்களை கண்ணை கட்டி ஏமாற்றிட்டு இருக்க ஊழியக்காரங்க மத்தியில் எப்படி என்னால் இருக்க முடியும்? நான் 25 வருஷம் சபரிமலை போனவன், அங்கேயே அது வேணான்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன்னா இங்கே திருப்பி ஏமாத்தினா ஏன் இதெல்லாம் நான் ஏன் சகிச்சுட்டு இருக்கணும்? நான் சகிச்சுட்டு இருக்க முடியாது. இயேசு என்ன சொல்கிறாரோ. ஸோ இங்கே தான் இயேசு பார்த்தேன். எனக்கு அந்த வசனம் ஒன்று டரக்குன்னு மைண்டில் என்ன பட்டுச்சுன்னா, அதில் கேட்குறாங்க, எப்போ நீங்கள் நான் பசியாக இருந்தேன் நீ எனக்கு கவனிச்சிக்கல, நான் தாகமாக இருந்தால் நீ தண்ணி கொடுக்கல, நான் நிர்வாணமாக இருந்தால் எனக்கு துணி கொடுக்கல. அந்த வசனம் வரும்போது அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எப்போ பசியாக இருந்தீங்க, நீங்கள் எப்போ தாகமாக இருந்தீங்க, நீங்கள் வந்து நிர்வாணமாக இருந்தீங்க? ரோட்டில் இருக்கிற ஏழைக்கு நீ கொடுக்கலன்னா அது எனக்கு கொடுக்காதது தான் இயேசு சொல்ல வர்றாரு. இவர்கள் ஒருத்தருக்கு நீ செஞ்சால் அது எனக்கு செஞ்ச மாதிரி, அதை தானே சொல்கிறாரு அவர். ஏன் புரிய மாட்டேங்குது? இந்த வாட்டி கூட போகும்போது ஒருத்தன் கேட்குறாங்க, ராயனுக்கு கொடுக்குறது ராயனுக்கு, தேவனுக்கு கொடுக்குறது தேவனுக்கு கொடுக்குறது, அதாவது என்ன சொல்ல வராங்கன்றதே புரியல. நீ ராயனுக்கு கொடுக்குறதுனா நீ டேக்ஸை ஒழுங்காக கட்டு, இன்கம் டேக்ஸ் கட்டு, கவர்மெண்ட் ஏமாத்தாத.
அடுத்தது தேவனுக்கு கொடுக்கணும் உண்டியில் போடுறது கிடையாது, ஏழைங்களுக்கு தான் கொடுக்கணும்னு இயேசு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார்ல. இந்த ஏழைங்களுக்கு யார் கொடுக்குறியோ அது எனக்கு கொடுக்குற. என்னை பொறுத்த வரைக்கும் ரோட்டில் எந்த ஒரு 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 பசியாக இருக்கிறவனோ, ஒரு ஹாஸ்பிட்டலில் நோய்வாயில் படுத்திருக்கவங்க எல்லாருமே இயேசு தான். நீங்கள் சர்ச்சில் தேடிட்டு நீங்கள் பெரிய கிராஸ் வச்சுருக்கலாம், நீங்கள் உங்கள் சர்ச்சில் பயங்கரமான டிவி இருக்கலாம், ஏசி இருக்கலாம், லைட் இருக்கலாம், ஆனால் இயேசு இல்லை. ஏசி இருக்கும், இயேசு இல்லை. இது நான் அடித்து சொல்லுவேன். இதுக்கு நிறைய பேர் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. ஒரு 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 சபை கூடுதல், ஒரு டீசெண்டான இடத்துல ஒரு சபை கூடுதல் வேணும். அங்கே எல்லாம் போய் பைபிளை படிக்கணும், இயேசு பற்றி சொன்னார்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணும், வெளியே போய் வேலை பார்க்கணும். உங்களை சபை கூடுதல் வேணான்னு சொல்லலை. என் பாஸ்டர் ரொம்ப நல்லவருங்க, நான் யாரையும் கெட்டவங்கன்னு சொல்ல வரல. அவங்களுக்கு மனசாட்சி இருக்குது, அவங்கவுங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். கண் கட்டி கிடக்கிறவங்க தான் இன்றைக்கி இருக்க கிறிஸ்டியன்ஸ். ஹிந்துஸை பார்த்தா நான் பாவப்படுறேன், நிஜமாலுமே பாவப்படுறேன். அவங்களுக்கு எங்கே இயேசு இருக்கான்னு தெரியாமல் இமயமலையத்துலலாம் போய் தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல எங்கே நிம்மதி இருக்குதுன்னு தெரியல. அவங்க பைபிள் அவங்களுக்கு தெரியாது. முஸ்லீம்ஸும் பாவம். ஆனால் கிறிஸ்டியன்ஸ் உங்களுக்கு பைபிள் இருக்குது, வசனம் இருக்குது, எல்லாம் இருந்தும் நீங்கள் வழி மாறி போனீங்கன்னா உங்களுக்கு ஐயோ தான். ஐயோ தான். சரி, இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன வேணால் சொல்லி, இல்லை பிரதர் அப்படி பிரதர் இப்படி பிரதர், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, ஏழைங்களுக்கு கொடுக்குறது தான் இயேசுக்கு கொடுக்குறது. தெளிவாக இருக்குது, அவ்வளோதான். இதுக்கு மறு வார்த்தையே கிடையாது. ஸோ என்னோடய தேடுதலை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நான் தேடினது எனக்கு கிடச்சதுன்னா, எஸ், நான் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த ரோடில் இருக்கவங்க, இந்த அடிக்ஷன் சென்டரில் போய் இயேசுவை பற்றி பேசுவேன். மதத்தை பற்றி பேச மாட்டேன், கிறிஸ்டியானிட்டி பற்றி பேச மாட்டேன். உங்கள் உடம்பு தான் ஆலயம், உள்ளே இயேசு இருக்கார், குடிக்காதீங்கன்னு சொல்லுவேன். அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னேன். வெளியே போய் சுவிசேஷத்தை நான் சொல்லியே தீரணும். அடிக்ஷன் சென்டர்ஸ் போவேன், ரோட்டில் எல்லாருக்கிட்டையும் போகும்போது, நான் வாக்கிங் போகும்போது கூட என்ன பண்ணுவேன்னா, 4-5 பேக்கெட் ஃபுட்டு எடுத்துப்பேன். போகும்போது ரோட்டில் இருக்க நான் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். இது நான் பெரிய விஷயமா அழட்டிக்கிறதுக்காக சொல்லலை. நான் நிறைய வீடியோஸ் ஏன் இதில் போட முடியாதுன்னா, அதில் அவங்க குழந்தைங்களோட முகம்லாம் இருக்க அந்த வீடியோஸில் போட வேணான்னு பார்க்குறேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஹாஸ்பிட்டல் ஊழியம், கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணணும். நீங்கள் வெளியே போய் சுவிசேஷத்தை சொல்லணும், ஏழைங்களுக்கு கொடுக்கணும். இதில் இருக்கிற நிம்மதி எதுலேயுமே இல்லை. இதில் தான் ஓகே, நான் பிறந்ததுக்கான பலனை இதில் தான் பார்க்குறேன். இவ்வளோ நாளாக நான் தூங்கி எந்திரிக்கும் போது நான் எதுக்கு பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேனே தெரியலையே, பேசாமல் செத்து போயிடலாமான்ற தாட் தான் அதிகம் வரும். ஆனால் இன்றைக்கி நான் பிறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன், 4 பேருக்கு கொடுக்கணும். இன்றைக்கி நான் பிறந்திருக்க 4 பேருக்கு யூஸாக இருக்கணும். என் இயேசுவை பற்றி சொல்லணும். கிறிஸ்துவ மதத்தை பரப்ப மாட்டேன், இயேசுவை பற்றி சொல்லணும், அடுத்தவங்களுக்காக ப்ரே பண்ணணும். இதுதான் எனக்கு இயேசு கொடுத்த கட்டளை. என் கற்பனையை கை கொள்ளுனாரு, அவர் கற்பனையை நான் கை கொண்டுட்டுருக்கேன். இதில் ஃப்ளாஸ் இருக்கும், வில் ஃபால் டவுன். நம்ம எல்லாம் 100% பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. அந்த ஜீசஸ் மற்றவங்க மாதிரி கிடையாது. என்ன குறை இருக்குது, என்ன குறை கண்டுபிடிச்சி இதுக்கு ஒரு கமெண்ட் போடலான்னு ஜீசஸ் பார்க்க மாட்டார். என்னோட நிறைவை அவர் பார்ப்பார். ஓகே, அவனோட இன்டென்ஷன் கரெக்டாக இருக்குது, அவன் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இதுதான் ஐ எம் ட்ரைங் டு வாக் வித் ஜீசஸ். அவ்வளோதான். இது எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். இது உங்களுக்கு எனக்கு மட்டும் கிடையாது. இயேசுவை தயவு செய்து வெளியே போய் தேடுங்க, ஏழைங்களை தேடுங்க, நோயாளிங்க கிட்ட தேடுங்க. நீங்கள் அவரை சர்ச்சில் போய் தேடாதீங்க ப்ளீஸ். சர்ச்சிலேயோ இல்லை மற்ற மதத்தில் இருக்க மாதிரி ஹிமாலயாஸ்லேயோ அங்கேருந்தோ இங்கேருந்தோ நிம்மதி இருக்கிற மாதிரி இருக்கும், அமைதி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அங்கே இயேசு இல்லை. இயேசு எங்கே இருக்காரோ அவரை தேடுங்க. ஏழைங்களுக்கு கொடுத்தா இயேசு கொடுத்த மாதிரி இதை பண்ணிங்கன்னா போதுங்க. ஜீசஸ் will be happy. You know why? Jesus loves you and I love you.